Students, question number 1 ல subdivision number 3 1 divided by 9x square minus 4 னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இத நம்ம ஃபார்முலாவுடைய பேட்டர்னுக்கு ரீஆல்டரேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா given integral I னு எடுத்துக்கிறேன். I is equal to integral 1 divided by 9x square 3x the whole square அப்படின்னு எழுதிடுறேன். மைனஸ் 4 2 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிடுறேன். ஓகே, அப்போ இது என்ன மாடல் இருக்கா? 1 divided by வேரியபிள் ஸ்கொயர் மைனஸ் கான்ஸ்டன்ட் ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்மேட்ல இருக்கு. டினாமினேட்டர் ரூட் வரலங்கிறதுனால இது ஃபர்ஸ்ட் செட்டா, வேரியபிள் ஸ்கொயர் மைனஸ் கான்ஸ்டன்ட் ஸ்கொயர் வரதுனால இது செகண்ட் ஃபார்முலா. இப்போ இதோடைய ரிசல்ட் எழுதிடுறேன். கிவனுடைய ஃபார்மேட் என்ன? இன்டகரல் 1 divided by வேரியபிள் ஸ்கொயர் மைனஸ் கான்ஸ்டன்ட் ஸ்கொயர் அப்படின்னு இருந்ததுன்னா அதோடைய ரிசல்ட்டா 1/2a log mod x minus a அப்படியே எழுதிடலாம், divided by x plus a plus c எழுதணும். ஸோ இதுதான் நமக்கு தேவைப்படுற ரெக்வயர்டு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா படியே நம்ம வேல்யூஸை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ இயர் வேல்யூ ஆஃப் ஏக்கு பதில் இங்கே என்ன டேர்ம் இருக்கா? ஏ உடைய வேல்யூ 2, கமா எக்ஸுக்கு பதிலாக 3x இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? வேல்யூஸை ரீப்ளேஸ் பண்ண போறோம். அடிஷனலா எக்ஸுக்கு பதிலாக 3x இருக்கிறதுனால இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி டினாமினேட்டர் எழுத போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் ரீப்ளேஸ் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இது கிவன் கொஸ்டினா, இந்த கொஸ்டின் நான் I அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். I is equal to 1/2a 1/2 times of ஏக்கு பதிலாக 2 log mod x plus a. x உடைய வேல்யூ என்ன? எக்ஸுக்கு பதிலாக 3x மைனஸ் a உடைய வேல்யூ என்ன? a உடைய வேல்யூ 2 divided by x plus a னா 3x plus a உடைய வேல்யூ 2 plus c னு போட்டுக்கூடாது. இந்த ரீப்ளேஸ்மெண்ட் முடிஞ்ச பின்னாடி எக்ஸுக்கு நம்ம என்ன வேல்யூன்னு எடுத்துருக்கோமோ எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் இருந்தால் தான் அந்த சம் அப்படியே முடியும். இங்கே 3x இருக்கிறதுனால அது ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணி டினாமினேட்டர் எழுதணும். 3x டிஃபரன்ஷியேட் பண்ணா 3, இந்த 3யை டினாமினேட்டர் எழுதணும் பிளஸ் சி. இப்போதான் இந்த சம் முடியுது. ஓகே, இப்போ இதோடைய ஃபைனல் ஆன்சரை எந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணிடணும் அந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 2 2s are 4, 4ஓட 3யை மல்டிப்ளை பண்ணால் 4 3s are 12. அப்போ 1/12 log mod 3x plus 2 divided by 3x minus 2 plus c. ஸோ இதுதான் இந்த கிவன் கொஸ்டினுக்கான ஃபைனல் ரிசல்ட். வீடியோ பாஸ் பண்ணி காப்பி பண்ணிடுங்க. தேங்க்யூ.